சூர்யா, இங்கே களம் மாறி இருக்குங்கிறாரு ஸ்ரீராம். இங்கே களம் மாறி இருக்கிறது 2019 மாதிரி இன்றைக்கி மோடி எதிர்ப்பெல்லாம் இங்கே இல்லைங்க, எல்லாம் மாறிடுச்சு. அதை பார்க்க போகிறீங்க. அதை ஒட்டி தான் திரு ஜி கே வாசனுடைய முடிவு மற்றவர்களுடைய முடிவும் கூட வருது அப்படின்றாங்க. இப்போ திரு ஜெயக்குமார் சொல்கிறாரு, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிகளை ஒருங்கிணைச்சு வச்சுக்கிறதுக்காக தான் உடனே சீட்டு எண்ணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை திமுக இருக்குது அப்படின்றார். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிப்படையில் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள 3 விஷயம் முக்கியம். ஒன்று, ஒரு அணிக்கான இலக்கு, அடுத்து கொள்கைகள், எதற்காக அந்த இலக்கம் முன் வச்சோம் அப்படிங்கிற கொள்கைகள், அடுத்து பார்ட்னர்ஸ் அணி. இந்த 3 விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, 2017 தெளிவாக இருக்கிறது. இந்த கூட்டணி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இன்னைக்கு உருவாகல, நேற்று உருவாகல, 2017 இந்த கூட்டணி உருவாகி போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியாக இருந்த பிறகும் வந்த பிறகும் இந்த கூட்டணி இருந்திருக்கிறது, எதிர்கட்சியாக இருந்த போதும் இந்த கூட்டணி இருந்திருக்கிறது. அதனால 2 ஃபேஸையும் இந்த கூட்டணி பார்த்திருக்கிறது. இவங்க ஐஜேகேவை தவிர அவங்க லாஸ்ட் மினிட்ல வந்தாங்க, இடையிலேயே போய்விட்டாங்க. அவங்கள தாண்டி மற்றபடி இந்த கூட்டணியில எந்த விரிசலும் ஏற்படல. வரலாற்று ரீதியாகவே ஆளுங்கட்சியாக வந்த பிறகு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அந்த ஆளுங்கட்சி கூட்டணி அப்படிங்கிறது விலகும். பாலிசி அடிப்படையில, சில அரசினுடைய கொள்கைகள் அடிப்படையில, நடைமுறைகள் அடிப்படையில, இல்ல ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அவங்களோட ஷீட் ஷேரிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில கூட்டணிங்கிறது உடையும். அது லாஸ்ட் மினிட்ல கிடையாது, முன்னாடியே கூட உடைஞ்சிரும். அரசு வந்த உடனே கூட உடைஞ்சிரும். இதுதான் இதுவரைக்கும் வரலாற்றுல பார்த்திருக்கோம். ஆனால் முதல் முறையாக அநேகமாக இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகும் ஒரு கூட்டணி, அமைக்கப்பட்ட கூட்டணி இன்டாக்டா எந்த விதமான பிளவுகளும் இல்லாம போயிட்டு இருக்காங்க. இங்க பதட்டம் பத்தி தலைப்பு வச்சிருந்தீங்க. யாருக்கு பதட்டம் அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக பதட்டம் இல்ல. ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் வேலையை நாங்க இன்னைக்கு வச்சிருக்கோம். நீங்க 2ல எதை வேணா கிளைம் பண்ணலாம். ரெண்டாவது தான் போறேன். எங்களுக்கு துளி கூட பதட்டம் கிடையாது. நாங்க மார்ச் 1ஆம் தேதி எங்களுடைய தலைவர் பிறந்த நாள், போன ஆண்டிலேயே நாங்கள் யாரை எதிர்க்கிறோம், மோடியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் இலக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கான காரணங்களை அடிக்கணும். சமூக நீதி, மதச்சார்பின்மை, வளர்ச்சி அப்படின்னுட்டு ஒரு மாநில உரிமைகள், இந்த காரணங்கள் எல்லாம் பட்டியலிட்டு இதற்காக நாங்கள் அணி சேர்க்கிறோம்னு சொன்னோம். அந்த அணியை கட்டமைச்சு அந்த அணியோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்ல. அன்னைக்கு தொடங்கின பயணம் ஜூலைலே நாங்க பூத் கமிட்டி போட்டு 5 ஜோன்ல போய் எங்க தலைவர் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு 17, 18, 19 கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தொகுதி வாரியா நாங்க கூட்டம் நடத்தி முடிச்சிட்டோம். இன்னைக்கு இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் என்கிற பெயர்ல பிரச்சாரத்தை ஒவ்வொரு ஓட்டர்ஸையும் இண்டிவிஜுவலா சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தையே நீங்க பரப்புரை வியூகங்களை சொல்றீங்க. அது எல்லா கட்சிகளுமே பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு வியூகம் இருக்கு, பாஜக ஒரு வியூகம் இருக்கு, திரு வாசன் அவர்களுக்கு ஒரு வியூகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட்டணி எண்ணிக்கை, அது பேச்சுவார்த்தை. இப்ப எல்லாமே தொடர்ச்சியா நீங்க சொன்னீங்க இத்தனை ஆண்டுகளா இன்டாக்டா இருக்கும், எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு 3 கட்டம் 4 கட்டம்லாம் பேச வேண்டிய அளவுக்கு தொகுதிகள், எத்தனை தொகுதிகள்ங்கிற எண்ணிக்கைக்கு தானே போயிட்டு இருக்கு. நீங்க எண்ணிக்கை, அப்புறம் எந்த தொகுதி இப்ப அறிவிக்கும் பொழுதே ஒரு தொகுதி நான் அறிவிச்சோம், ராமநாதபுரம் சேர்த்து தான் அறிவிச்சோம். ஐயுஎம்எல்க்கு ஒரு தொகுதி அறிவிச்சோம், கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு அது நாமக்கல் சேர்த்து தான் அறிவிச்சோம். அறிவிச்ச உடனே உங்களுக்கு எந்த கட்சியும் கூட்டணிக்குள்ள வரல, நீங்க சேர்த்துக்கல, அதிகாரப்பூர்வமா வச்சுக்கல. மேபி கமலஹாசன் வரலாம், அதுல நம்ம அது அதிகாரப்பூர்வமா எதுவும் கிடையாது, யாரும் வெளியிலயும் போகல. அப்படின்னா ஏற்கனவே 2019 ஒரு ஃபார்முலால போட்டிட்டு இருக்கீங்கல்ல, அதுல என்ன புதுசா வேற என்ன பேச்சுவார்த்தை, என்ன நெருக்கடி வந்துரும்? இல்ல, இண்டிவிஜுவலா கட்சியினுடைய பலம் கூடி இருக்கிறது, குறைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த நிர்வாக கட்டமைப்புல ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் இருக்கு. எந்த இடத்துல கேண்டிடேட் மாத்தினா வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது யூகங்கள்லாம் இருக்குல்ல, எந்த தொகுதியை யாரு கொடுக்குறோம் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அது குறித்த விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் வெளிப்படையா நடக்குது. எங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னே தெரியாது அளவிற்கு இருக்கிறது மற்ற கூட்டணிகள். நாங்க அறிவாலயத்துல 2 தரப்பும் உட்கார்ந்து வெளிப்படையா பேசுறாங்க. கோரிக்கை வருது, பொது தொகுதி வேணுங்கிற பேசுறாங்க. அந்த அரங்கத்திற்குள்ள பேசி முடிச்ச பிறகு 2 தரப்புல இருந்து பிரஸ் ரிலீஸ் வருது. 2 தரப்புல இருந்து செய்தியாளர்கள் என்ன பேசணும், அடுத்து என்ன உட்கார போறோம், அப்படி 3ஆம் தேதிக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளோட கூட்டணி இறுதி செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னொன்னு, இங்க யாருக்கு பதட்டம் அப்படின்னா 2021 இந்த நாளை ஏன் தள்ளி வைக்கிறோம்? 3ஆம் தேதி இப்ப மத்த 2 பேரோட முடிச்சிட்டீங்க, 3ஆம் தேதிக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள், அதுக்கு பிறகு அது இல்ல. அதாவது அதிமுக என்ன சொல்றாங்க, ஜெயக்குமார் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அங்க இருந்து இந்த பிரச்சனைகள் வரும், இவங்களுக்குள்ள டிஃபரன்சஸ் வரும், அது போயிடாம இருக்கிறதுக்கு சில வியூகங்களை நான் அதான் முன்னாடி சொன்னேன். ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கூட்டணியில் ஏற்படக்கூடிய சிதறல்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா பாலிசி ஸ்டேஷனை தான் அவங்க முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதெல்லாம் இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, அதெல்லாம் தான் பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்க எந்த சிக்னலுமே அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இங்க இருக்கக்கூடிய கூட்டணியில இருந்து கிடைக்கல. பாஜக இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் கூட்டணியில உடைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அந்த அட்டெம்ப்ட் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. இன்னொன்னு,
ஏன் இந்த டிலே அப்படிங்கிறீங்க? டிலேன்னா ஒரு குழு போட்டிருக்கோம், பேச்சுவார்த்தை குழு. அந்த குழு தான் இப்ப 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் டிலேன்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது 3ஆம் தேதி ஏன் தள்ளி வைக்கணும்னு கேக்குறீங்கல்ல. 1ஆம் தேதி இன்னையில இருந்து 5 நாட்கள் எங்களுக்கு வந்து இல்லந்தோறும் பிரச்சாரம் இருக்கிறோம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து நகரங்கள்லயும் மாநகரங்கள்லயும் பேரூராட்சிகள்லயும் கூட்டம் நடத்த இருக்கிறோம். அது அதுக்கான நேரங்கள் அந்த டிஸ்கஷன்ல இருக்கு. இப்ப களம் மாறி இருக்குன்னு சொன்னாரு, சொன்னீங்கன்னா நான் களம் மாறி இருக்குங்கிறத நான் இல்ல, அண்ணாமலையும் எல்முருகன் அவர்களுமே நம்பல. அதனாலதான் எல்முருகன் ராஜ்யசபாக்கு போறாங்க. அண்ணாமலைகிட்ட நீங்க தேர்தலில் நிப்பீங்களான்னு கேட்கறதுக்கு அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவங்க இலக்கு 26 நம்ம தெரியல நமக்கு. இல்ல அது பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, இப்ப களத்தை சந்திக்கல, அதனால அவங்க வந்து மோடி மேஜிக் அப்படின்னு சொல்லி நின்ன போன தேர்தல்லையும் அவங்க எந்த பெர்ஃபார்மன்ஸும் இங்க பண்ணல. அதாவது மோடி தான் அவங்களுடைய சிங்கிள் ஃபேஸ். மற்ற மாநிலங்கள்லயே அதுதான் நிலைமை அப்படிங்கும் பொழுது தமிழ்நாட்டுல 2024 ஒன்னும் செய்ய முடியாதவர்கள் 2024 ஒன்னும் செய்ய முடியாது. இன்னொன்னு அவங்க இப்ப வரைக்கும் ஓட் பேங்க் நம்ம பர்சன்டேஜ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க இதை விட 2 டிஜிட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு 40ல இத்தனை தொகுதி வெல்வோம்னு கூட அவங்களால அறுதிட்டு சொல்ல முடியல. நாங்க இலக்கு சொல்றோம்ல 40ல 40 வெல்வோம்ங்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றார் நாங்க வெல்வோம்னு. அந்த கான்ஃபிடன்ஸ் கூட பாஜகவுக்கு இல்ல. ஓகே திரு செல்வராஜ், இன்னும் பேச்சுவார்த்தை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? ஏன்னா மதிமுக 2 கட்டமும் பேசி முடிச்சிட்டீங்க. எப்படி நடந்துட்டு இருக்குது? இன்னும் இன்டாக்டா தான் போயிட்டு இருக்குதா? களம் மாறி இருக்குன்னு ஒரு அம்சமும் சொல்றாரு திரு ஸ்ரீராம். தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு அல்லது மோடி எதிர்ப்பு என்பது 2019 இருந்த மாதிரி இப்ப இல்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டையும் வைக்கிறார். இல்லை, நீங்கள் உங்கள் தலைப்பிலே பதட்டப்படுவது யார், பக்குவம் காட்டுவது யாருன்னு வைத்திருக்கிறீங்க. பக்குவம் காட்டுவது திமுக தலைமையினால் அணியில் இணைந்திருக்கிற தோழமை இயக்கங்கள். தம்பி சூர்யா சொன்ன மாதிரி 2017 இன்றைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னால் ஆளும் கட்சியாக இருக்கிற இயக்கத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிற சூழ்நிலையில் பக்குவம் காட்டுறதுக்கான அடிப்படை காரணங்கள் 2. ஒன்று, நோக்கத்தை பத்தி சொன்னாங்க இல்லைங்களா, யாரை எதிர்க்கிறோம், எதை எதிர்க்கிறோம், எந்த கொள்கையை எதிர்த்து நிற்கிறோம் என்கிறது. இந்த பிஜேபி வந்ததுக்கு பிறகுதான் சித்தாந்த ரீதியான களமாக இந்த களத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் வந்து ரொம்ப வேகமாக உருவாயிருக்கு. இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமான அந்த சித்தாந்த ரீதியான சித்தாந்த கருத்தியல் நீங்க பிஜேபி வந்துதான் மாத்தி வச்சிருந்தீங்க. இல்ல அது வந்ததற்கு பிறகு பார்ட்டி காலத்திலிருந்தே சித்தாந்த ரீதியான அது இயல்பாக வந்தது. தேர்தல் களத்தை நிர்ணயிக்கக்கூடியது வந்து கொள்கை சார்ந்த பிரச்சாரங்கள் என்பது வலிமை அடைந்திருப்பதுங்கிறத பத்தி நான் சொல்ல வந்தேன். அந்த சூழ்நிலையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்கள் எல்லாம் இப்போ என்ன கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலப்போ ஒற்றை நோக்கம் மட்டும்தான் நமக்கு இருந்தது. இப்போது ஆளுங்கட்சியோடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிற தளபதியார் அவர்கள் ஆட்சியின் கீழே நம்ம தோழமை இயக்கமாக இருக்கிறதுல பெருமை அடைகிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு இயக்கமும் வந்து தங்களுக்கான அடையாளத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கிறது. இப்ப நீங்க இந்த தேர்தல் சிக்கல் இப்ப சிக்கலா எடுத்துக்க வேண்டாம். அதுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து 2வது கட்டம் 3வது கட்டம் என்று இயல்பாக போவது என்பது முதல் சுற்று என்பது ரொம்ப இயல்பான அணுகுமுறை இருப்பதனால்தான் அதையும் நாங்கள் வெளிப்படையாக எடுத்து வைப்பதற்கும் அது குறித்து அவர்கள் ஆலோசனை செய்வதற்குமான அந்த வாய்ப்பின் இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பக்குவப்பட்டு இருக்கிற திமுக தலைமை, பக்குவத்தோடு நடந்து கொள்கிற திமுகவினுடைய தோழமை இயக்கங்கள் காட்டுகிற அந்த நெருக்கம். இதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது எதிர்கட்சியினர் வந்து எங்க தோழமை கட்சிகளின் மீது குற்றச்சாட்டு சொல்லலாம். திமுக இதை செய்கிறது எப்படி நீங்க கேள்வி கேட்டீங்களான்னு சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துங்க. 5 ஆண்டுகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை, இன்றைக்கு கொடுத்திருக்கிற பாலாறு அணை கட்டுவதற்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும், தடையாணை பெற வேண்டும். கடந்த ஆண்டு ஸ்டெர்லைட் வழக்கு வருவதற்கு முன்பாகவே அது குறித்த எல்லா செய்திகளையும் குறித்து ரொம்ப கவனமாக செயல்படணும் என்று கொடுத்த அறிக்கைகள் என்பதும் மாவட்டம் தோறும் வருகிற எல்லாத்தையும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களே எங்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் சென்று சந்தித்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெறுகிற பொழுது அந்த பக்குவம் தன்னால வரும். அது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் துரை வைகோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பக்குவ வெளிப்பாடுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? தொகுதிகள் குறைவாக கொடுத்தாலும்
நாங்கள் வந்து அதில் எங்களுக்கு அதே கருத்தை நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சீட்டா 2 சீட்டான்னு கேட்குறீங்க. தேர்தலை வந்து நாங்கள் தவிர்த்து விட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு கூட நாங்க சிந்திப்போம் என்பது அது என்ன வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கத்தின் கொள்கையிலான அடிப்படை, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, எந்த நோக்கத்தில் நாம் நிற்கிறோம் என்கிற அந்த நோக்கத்திற்கு நாம் வலிமை சேர்ப்பதற்காக சொல்லுகிற வார்த்தையை தவிர, எங்களுக்கு கொடுக்கலைன்னா பரவாயில்ல நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போற வார்த்தையா அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறது. கொடுக்கலன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லைங்கிற ஒரு இடமாவும் அதை பார்க்கல. நீங்க தேர்தல் களத்தில் நீங்க வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேருகிற பொழுது எங்கள் நண்பர் தலைவர் வைகோ அவர்களுடைய அறிக்கையை நம்ம நினைவு கூர்ந்தோம்னா தெரியும். என் மீது எவ்வளவோ ஈட்டிகள் பாய்ந்திருக்கிறது, அந்த ஈட்டிகளினுடைய வலி எனக்கு இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு ஒரு பொது எதிரியாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக களமாடுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் வருகிற பொழுது நாம் எல்லாற்றையும் எல்லா நிலைகளிலும் இருந்து கடந்து வந்து திமுக மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோம், காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் கடந்து நிற்க வேண்டிய இடத்தில் வந்திருக்கிறோம் என்று முதலில் தமிழகத்தில் குரல் கொடுத்த தலைவர்கள் அன்பு தலைவர் வைகோ. இதுல இன்னொரு சிறப்பு அம்சத்தை நீங்க பார்க்கணும்னா, பக்குவப்பட்ட கூட்டணி என்பதற்கு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். இந்தியா கூட்டணி என்கிற ஒரு அமைப்பு உருவாவதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பாக ஒரு அணி சேர்ந்து இவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற முதல் நிலை சிந்தனையை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனையை தான் அவர் வெளிப்படுத்தும் போது என்ன சொன்னார், இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டத்திலேயே சொன்னார், திமுக எப்படி அணி அமைத்து பக்குவமாக நடந்து கொண்டு இருக்கிற இந்த தோழமை இயக்கங்கள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய உடன்பாடும் எங்களுடைய ஒற்றுமையும் எங்களுக்கு இருக்கிற இந்த சகோதரத்துவம் தான் பாரதிய ஜனதா கட்சி கடந்த கால அனுபவங்களை நம்ம பக்குவம்னு சொல்லலாம். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி அது வெற்றி பெற முடியாததும் இந்த பக்குவ நிலையில அண்ணன் முனவர் பாட்சா சொன்ன மாதிரி இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு பிறகாக களம் மாறுகிற பொழுது ஒரு இயக்கத்தினுடைய சிந்தனைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, மாற்றுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு, வியூகத்தை இருக்கு, அது மாற்றுகிறது இல்ல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா சொல்றாரு, திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தையில சிக்கல் வரும், அவர்கள் வெளியேறுவார்கள் அல்லது வெளியேறக்கூடிய சூழல் வரும் அப்படின்னு ஒரு கருத்தை. தன்னம்பிக்கை குறைபாடு. ஜெயக்குமார் அவர்கள் பேசுவதை நான் வேடிக்கையாக தான் பார்ப்பேன். எடப்பாடியார் அவர்கள் சொல்லுவதை இப்பொழுது வேடிக்கையாக பார்க்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து, ஒரு இயக்கம் மண்ணில் ஆட்சி புரிந்த இயக்கம், அவரே 4.5 ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. அதுதான் திரு முனவர் பாஷா ஒரு உதாரணம் சொல்றார். பல உதாரணங்கள் பல தேர்தல்கள் இருந்திருக்குது. 96 தேர்தல் அல்லது உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை திருச்சி வரைக்கும் போனப்போ அதுக்கு பிறகு மாற்றங்கள் வந்ததுன்னு பல உதாரணங்கள் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்ற, கடைசி நேரம் வரைக்கும் மாற்றங்கள் வர்றது தானே. நீங்க பால் பழம் அப்படிங்கிற உதாரணம் சொல்லப்பட்டுச்சு, ஆனாலும் வரல அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஒரே நிமிஷம், கடைசி நேரம் மாற்றம் நான் ஏற்கனவே அதுதான் வலிமையா சொன்னேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அந்த 2 இயக்கங்கள் மட்டும்தான் இந்த மண்ணில் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை நடைமுறைகளை நடைபோடுகிற இயக்கம். நீங்க வேற எந்த கட்சி, அண்ணா திமுக உட்பட நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உட்பட எந்த இயக்கத்தையும் இந்த வரிசையில் சேர்க்க முடியாது. அப்படி இந்த மாதிரியான சேர்ந்திருக்கிற இயக்கங்கள் ஒரு கொள்கை ரீதியான அடிப்படையில் சேர்ந்திருக்கிற இயக்கங்கள் என்பது இன்னொரு இயக்கத்தோடு தேர்தல் உடன்பாட்டிற்காகவோ இல்ல 2 சீட்டு கூட கிடைக்குது 1 சீட்டு கூட கிடைக்குதுன்னு போகக்கூடிய அளவிற்கான கருத்தியல் ரீதியாக அவ்வளவு வீக்கா நாங்க இல்ல. நாங்க 100 ஆண்டு காலமாக சுமந்து